எல்லா டைட்டில் தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு நியூ பாண்டிச்சேரி, நியூ சென்னை சொல்லுவோம்ல, நியூ பாண்டிச்சேரிங்க. நியூ பாண்டிச்சேரினே சொல்லலாம். இந்த இடத்த மரக்காணம், நம்ம மரக்காணத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். பேங்க்கு, ஏடிஎம் எல்லாமே நம்ம நியர்பை தாங்க அமைஞ்சே இருக்குது. சென்னை தாம்பரத்துலேருந்து நம்மளுக்கு பஸ்ஸு, ஸ்ட்ரைட் பஸ்ஸே இருக்குங்க. கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு வந்து தாம்பரம் பஸ்ஸு நம்ம ரூட் வழியாக தாங்க போவோம். அந்த மாதிரி ஆக்சஸ்ஸே இருக்குது. ஸோ தாம்பரம், மதுராந்தகம், மரக்காணம் நம்மளோட ரூட் வழியாக தான் போகுது. இங்கேருந்து பாண்டிச்சேரி 83 ஏங்க. ஸோ 83 ஏரில் இருந்தீங்கன்னா நம்மளோட மரக்காணம் சைட்டே உங்களால் இறங்க முடியும். மரக்காணத்தில் போர்ட் வருது, சிப்காட் வருது, 4 லைன் வருது. இதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ECR 4-வேன்ட்டு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டோடு செட்டுங்க. இந்த சைடில் போனீங்கன்னா மதுராந்தகம் ஒரு 1/2 hourல போயிடலாம், மேல்மருத்துவ ஒரு 1/2 hourல போயிடலாம். இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மரக்காணம் ஒரு 8 நிமிஷத்தை ரீச் பண்ணிட முடியும் உங்களால். இந்த மாதிரி மரக்காணத்தில் ஆண்டோடு பைபாஸ் பக்கத்தில் தான் நம்ம ஒரு சூப்பரான சைட்டாக போட்டிருக்காங்க, நம்மளோட சச்சின் அவென்யூ. ஸோ இந்த சைட்டை வந்து நான் எதுக்கு பாண்டிச்சேரி நிற்கிறா சொல்கிறேன்னா, இங்கேருந்து பாண்டிச்சேரி ஒரு 20 மினிட்ஸ் உங்களால் ரீச் பண்ணிட முடியுங்க. அப்படின்னும் போது பாண்டிச்சேரியில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 12,000 15,000 போயிட்டு இருக்குது. நம்ம சென்னை என்ன ஈக்குவலோ அந்த ரேட் தான் போயிட்டு இருக்குது. அதுவே பாண்டிச்சேரி பக்கத்தில் மரக்காணம்ல இங்கே கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத விலை. அதில் 1/3 இல்லை, அதில் கிட்ட கூட நெருங்க முடியாத விலையில் பட்ஜெட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது ஆன் ரோடாக இருக்கே, அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பட்ஜெட்டான விலை. எல்லாருக்கும் பூமியில் சிறந்த முதலீடு நிலம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல முதலீடு செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடமே சொல்லலாம். இது நம்ம ஊர் சைட்லலாம் போனீங்கன்னா ஒரு விஷயம் கேள்விப்படுவீங்க எப்பயுமே, என்னப்பா சொத்து பத்து ஏதாவது வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்பாங்கல்ல. உண்மையான விஷயங்க, சொத்து பத்து இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஊரில் மதிப்பே இருக்கும். அந்த மாதிரி சொத்து பத்தை கிரியேட் பண்ணுற இடமாவும் தான் நம்மளோட சச்சின் அவென்யூ இருக்கும். இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 ஏக்கர் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு கூட வாங்க முடியும். மெயினான இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 50 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒரு பெரிய கஃபேவே பக்கத்தில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் ஜங்ஷன், இது கனெக்டிவிட்டி ஜங்ஷன். நான் சொல்கிற மாதிரி இங்கேருந்து கனெக்டிவிட்டி ஜங்ஷன். நீங்கள் சென்னை ஜிஎஸ்டிலேருந்து வரீங்கன்னா சித்தாம்பூர் வழியாக இந்த ரூட்டுக்கு வரலாம். பாண்டிச்சேரி வழியாக வரீங்கன்னா பாண்டிச்சேரி மரக்காணத்தில் தான் இந்த இடமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வே ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்குது. சைடை பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு கிராண்டான ஆர்ச் கிரேட்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸஸ் சொன்ன மாதிரி 750லேருந்து 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு வரைக்குமே இருக்குது. இப்போ வர பட்சத்தில் ஃப்ரெஷ் லேஅவுட்டுங்க. பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, 23 அடி. இந்த வைடான் ரோடு பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு. ஸோ நல்ல ஒரு வைடான் ரோடு. அப்படியே பைபாஸ்லேருந்து ஒரு வைடான ரோடுங்க. இந்த சைடில் பார்த்தா தெரியும் ஜே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போது பார்த்தீங்களா. இங்கே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வீடுங்க பக்கத்தில் தாங்க இந்த ஒரு சைட்டாக அமைஞ்சிருக்கு. ஒன்னொரு ஸ்கூல் வேன் கூட போகுது. ஸோ எனி டைம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து நிறைஞ்ச இடமாவே தான் இருக்குது. SS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட பஸ்ஸு, ஷேர் அவுட்டை அதான் ஆதிபராசக்தி பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் பஸ்ஸு எனி டைம் நம்ம சைட்டில் நின்றுட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம சைட்டு பக்கத்திலே பஸ் வருங்க, நம்ம கைப்பற்றா கூட பஸ்ஸு நிறுத்திட்டு போவாங்க. இது வந்து திண்டிவனம் டு மரக்காணம், அந்த எப்படின்னா பாண்டிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம சைட்டே வந்து நின்றுட்டு போவோம். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போகிற மாதிரி தான் நம்மளோட சைட்டே அமைஞ்சிருக்கு. திண்டிவனம் டு இந்த பாண்டிச்சேரி போகிறதுல இதுதான் ஈஸியாக இருக்குது ஒரு கனெக்டிவிட்டியே. இந்த மாதிரி கனெக்டிவிட்டியில் மெயினாக நிறைய பேர் இடம் வாங்க ரீசன் என்னன்னா, அப்ரிஷியேஷன் கொடுத்தவர்கள் கூடிய சீக்கிரம் இல்லை, உடனே ஒரு 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்மளோட 4-வே சிட்டி சூப்பராக போட்டிருக்காங்க. எண்ணூர் டு பூஞ்சேரி வரைக்கும் நம்மளுக்கு அவுட்டரிங் ரோடு வருதுல்ல, அப்போது அந்த எண்ணூர் டு அவுட்டரிங் ரோட கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் இங்கே மரக்காணத்தில் போர்ட் வருதுங்க. இந்த போர்ட் வரதுனா என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்ட் எனி டைம் இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு IT செக்டாராக கூட சரி, இல்லை மற்ற செக்டாரில் இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் நம்ம மரக்காணத்தை தான் யூனிட்டே போடுவாங்க. அப்படின்னும் போது இந்த இடம் ரொம்ப ஒரு பரபரப்பான இடமாவே மாறிடும். இது மதுராந்தகமும் உங்களால் ரீச் பண்ண முடியும். மதுராந்தகம் இங்கேருந்து மாமல்லபுரம் இதெல்லாம் வந்து ஒரு சேட்டலைட் சிட்டியாக இருக்கனால இந்த சேட்டலைட் சிட்டி பக்கத்தில் நம்ம மரக்காணமும் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா பாண்டிச்சேரி நியர்பையில் மரக்காணத்தில் இப்போ வர ஃபேஸிங்லேயும் அதே மாதிரி பாத் ஷேப்பாக தான் இருக்கும், அன்ஈவன் ஷேப்பாகவே இருக்காது. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சைட்டாக தான் நம்மளோட 4-வே சிட்டி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே நான் என்ன ஆசைப்படுவேன்னா, எல்லாரும் ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும், நல்ல இடத்துல வாங்கணும், அப்ரிஷியேஷன் கோத்தில் இருக்க மாதிரி இடம் வாங்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே பார்க்க நிலமே நிஜம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலமே பலன் இருக்காங்க. உண்மைதாங்க, ஒரு நிலம் நம்ம கண்ணால் பார்க்குறோம், நம்ம வந்து அதை திருட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு நிஜமாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நிலம் உங்ககிட்ட இருந்தால் அது உங்களுக்கான ஒரு பலமாகவே சொல்லணும். நான் ஊர் சைடில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், சொத்து 10 நாள் வாங்கி போட்டிருக்கியான்னு கேட்பீங்களா. இந்த இடத்தாண்ட ஒரு சொத்து வாங்குறது மூலிமா 10 சொத்து வாங்கினதுக்கு சமங்க. அது கிறிஸ்டா கிளியரான டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ வர பட்சத்தில் ஃப்ரெஷ்லி ஓட்டானால எல்லா ஃபீஸிங்கும் உங்களால் எடுத்துக்க முடியுங்க. ஸோ வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய